ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லைஃப் வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது வென் கம்ஸ் டு ஃபுட். எல்லாமே ப்ராசஸ்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. பட் அது ஹெல்த்தியாக இருக்கா? வெல்கம் பேக் டு மை சேனல் த நம்பர் வைப்ஸ். ஏர்லி மார்னிங் வைப் எப்போவுமே பயங்கரமாக இருக்கும்ல. அதுவுமே யாருமே ஏஞ்சிருக்க மாட்டாங்க, நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, நமக்கு தோணுனதை பண்ணலாம். சம்டைம்ஸ் அது ஸ்லோ மார்னிங்காக இருக்கும், இல்லைனா சம்டைம்ஸ் ஹரிபரியாக இருக்கும், இல்லைனா ஒன்றுமே இருக்காது, இல்லை ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கும். எனக்கு ஒரு சில நாள் வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக போகும், ஒரு சில நாள் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா எனக்கு பிடிச்ச எதுனா ஒன்று நான் செய்வேன். ஸோ நீங்கள் ஏர்லி பேர்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு இந்த பொங்கலுக்கு வந்து இந்த மஞ்சள்லாம் நான் வாங்கினேன்னா அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா காய வச்சு ஃப்ரெஷ் டர்மரிக் பவுடரை வந்து வீட்டிலே அரைக்கலாம் அப்படின்ட்டு நான் காய வச்சுருக்கேன். அண்ட் வந்து ஹோம்மேட் பட்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நெய்யும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நான் வந்து பாலேடு வந்து உழவர் பூமியிலேருந்து வர கவுஸ் மில்க்லேருந்து தாங்க எடுப்பேன். அந்த பட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே கடையில் வாங்குகிற அளவுக்கு நெய் வருது, அந்த ஸ்மெல்லுமே நல்லா ரிலீஸ் ஆகுது. இதை நான் சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும், அதோட அந்த எக்ஸ்ட்ரா பட்டர்ஸ் எல்லாம் கீழே போயிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு 15 டேஸ் நான் வந்து வெண்ணெய் கலெக்ட் பண்ணால் எனக்கு வந்து ஒரு 250 ml ஆக்சுவலி கிடச்சிருக்கணும். பட் நான் அதை பட்டரை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டதுனால எனக்கு இது வந்து அப்ராக்சிமேட்லி 150 to 175 கிட்ட கிடச்சிது. கேஸ் நீங்கள் வந்து இந்த நெய்யை வந்து நீங்கள் ஸ்வீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணல அப்படின்னா முருங்கைக்கீரை போட்டால் இன்னுமே நல்ல ஸ்மெல் கொடுக்கும். கருவேப்பிலை கூட சில பேர் போடுவாங்க. ஸோ நல்ல டீ ஸ்ட்ரைனர் வச்சு நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். அதிலே எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஒரு 10-15 ml எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இது காலியாகிறதுக்குள்ள நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆகிடுங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ஹோம்மேடாகவே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என் பையனோட ஸ்நாக்ஸ்க்கு நான் இந்த வீக் என்ன ரெடி பண்ணுறேன்னா மக்கானா. இந்த மக்கானா வந்து ஃப்ளேவர்ட் மக்கானாவாக ரெடி பண்ணுறேன். இப்போ நான் பண்ண போகிறது என்னென்னா முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி போட்டு நான் மக்கானா பண்ணுறேன். அதுக்கு சிம்மில் வச்சு ஃபர்ஸ்ட் மக்கானா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். அது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு. தென் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டேன். அதில் நான் ஆல்ரெடி முருங்கை பவுடர் அரைச்சி வச்சுருந்தேன், அதுவும் கருவேப்பிலை, அது ரெண்டுத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் ஆஃப் பண்ணிடணும். நம்ம வந்து நெய் சூடாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா அந்த முருங்கை பவுடர் வந்து தீஞ்சு போயிடும். அண்ட் அது நெய் அண்ட் சால்ட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது மக்கானாவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுவுமே வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸ்வீட் மக்கானா, சீஸ் மக்கானா, அந்த மாதிரி எவ்வளோ வெரைட்டிஸ் வேணாலும் பண்ணலாம். நம்ம கிட்ட வந்து இந்த சீசனிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட பண்ணலாம். கேஜூன் இருக்குல்ல, அந்த கேஜூன் பொட்டேட்டோ நம்ம வந்து பாபிக்யூலாம் சாப்பிட்ருப்போம், அந்த ஸ்பைஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் கொடுக்கும். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆர் சாய்ஸ், நமக்கு என்ன தேவையோ அப்படி பண்ணிக்கலாம். சில சமயம் ஜீரா மட்டுமே போடலாம், இல்லைனா வெல்லம் போட்டு கூட ஸ்வீட்டாக பண்ணலாம், கேரமலைஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட நிறைய பொரி இருந்துச்சுங்க, அதனால் நான் வந்து மசாலா பொரி பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கடாயில் கடுகு, நல்ல பூண்டு தட்டி போட்டேன் தோலோடு. தென் வந்து கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிவிட்டு உடச்ச கடலை இருக்குல்லையே அது ஒரு கைப்பிடி ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். தென் ரோஸ்டட் பீனட்ஸ் இதுவும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு தான் இது கம்ப்ளீட்டாக வறுக்கிறேன். நல்லா வறுத்த அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம என்ன மசாலா தேவையோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு அந்த சூட்லேயே வந்து நம்ம வறுத்துட்டோன்னா அது வந்து கருகி போகாது. இல்லைன்னா நம்ம ஆன்லேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மசாலா வந்து கருகி போயிடும். இப்போ வந்து கொஞ்சோண்டு நம்ம பெருங்காயம் கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி கடாய் குட்டிங்கனால நிறைய பொரி போட்டுட்டேன், என்னால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சேன் எப்படி மிக்ஸ் பண்ணணுன்ட்டு. பட் ஆனால் நான் வேறு ஒரு பெரிய பவுலில் தான் மிக்ஸ் பண்ணேன். இதையுமே நல்லா ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா நைட் வந்து எல்லாம் அந்த பொரி அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது ஒரு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வீட்டில் வந்து லிசர்ட்ஸ் இல்லைனா கருப்பாம்பூச்சி இதெல்லாம் வராது. அண்ட் வந்து கிச்சன் க்ளீனாக இருந்தால் மார்னிங்கும் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. டர்ட்டி கிச்சன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மார்னிங், அப்போ என்ன தோணும், ஐயோ இந்த வேலையெல்லாம் செய்யணுமே அப்படின்னு தோணும்ல. பட் வந்து க்ளீனாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கே ஹாப்பியாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நைட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு படுங்க. அது வந்து ஹைஜீனிக்கும் கூட. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ.